மோனார்ச் என்னும் வண்ணத்துப் பூச்சி மிகவும் அழகாக இருக்கும். வட அமெரிக்கா, நியூசிலாந்து மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவில் இந்த அழகிய வண்ணத்துப் பூச்சிகள் காணப்படுகின்றன. அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்து இருப்பது இயற்கைதானே. இந்த அழகிய வண்ணத்துப் பூச்சிகள் மிகவும் விஷத்தன்மை உடையவை. இது மிகப்பெரியதாக இருக்கும். அதே சமயம் மிகவும் மந்தமாக பறக்கும். இது கம்பளிப் பூச்சி பருவத்திலேயே விஷத்தன்மையுடையதாக காணப்படுகிறது. இதற்குக் காரணம் மில்க் வீட் எனப்படும் தாவரங்கள்தான். இந்த தாவரங்கள் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தவை. இவற்றை சாப்பிட்ட பல உயிரினங்கள் இறந்து விடுகின்றன. இவை தாவரத்தின் இலைகளைச் சாப்பிட்டாலும் இதன் விஷம் இந்த வண்ணத்துப் பூச்சிகளை மட்டும் தாக்காது. ஆனால் இந்த விஷம் கம்பளிப்பூச்சி பருவத்திலேயே வண்ணத்து பருணாவின் வியப்பூட்டும் உயிரினங்கள் பூச்சிக்குள் இறங்கி விடுவதால் இவைகளும் விஷத்தன்மை உடையனவாக மாறிவிடுகின்றன. ஒரு பறவை இந்த வண்ணத்துப் பூச்சியையோ அல்லது இதன் கூட்டுப் புழுவையோ கொத்திக் கொண்டு போனவுடனேயே விஷத்தினால் தாக்கப்பட்டு மிகவும் மோசமாக பாதிக்கப்படும். அதன் பிறகு இப்படிப்பட்ட வண்ணத்துப் பூச்சிகளை பறவை தொடவே தொடாது. இந்த மோனார்ச் குளிர் காலத்தை கழிப்பதற்காக வட அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டுவிடும். வசந்த காலத்தில் திரும்பவும் வட அமெரிக்காவிற்கே பறந்து செல்லும். வழியிலேயே முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும்.